லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினுடைய அதிரடி நடவடிக்கைகளினால் இலங்கை தேசிய தொலைக்காட்சியான ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தினுடைய முன்னாள் தலைவர் மற்றும் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதுவும் ராஜபக்ச காலத்திலே இருந்தவர்கள் என்பது மிக முக்கியமான விடயம். இவர்கள் எல்லோருமே இந்த ஹெகேலிய ரம்புக்வெலவோடு சேர்ந்து மிக பெரும் ஊழல் ஒன்றை, மோசடி ஒன்றை செய்திருக்கின்றார்கள். அரசுக்கு மிக பெரும் நட்டம் ஒன்றை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே இப்போது இந்த இரண்டு பேரும் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றது. அத்தோடு இன்றைய தினம் பாராளுமன்றத்திற்குள்ளே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கனுடைய உரையானது மக்களுக்கு பல மானியங்கள், அதாவது எரிபொருள் விலை ஏற்றம் மற்றும் மின்சாரத்தினுடைய விலை அதிகரிப்பு என்று பல காரணங்களுக்காக மானியங்கள் பற்றி இப்போது அறிவித்தல் விடுத்திருக்கின்றார். இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். இன்றைய தினம் பாராளுமன்றத்துக்குள்ளே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கனுடைய உரையானது இப்போது மக்கள் கவனம் ஈர்க்க ஆரம்பித்திருக்கின்றது. ஏன், எதற்காக என்று பார்த்தால், மானியங்கள் தொடர்பாக அதாவது மக்கள் நலத்திட்டங்கள் அல்லது மக்களுக்கான சலுகைகள் தொடர்பாக பல அறிவித்தல்களை விடுத்திருக்கின்றார். குறிப்பாக இந்த விலையேற்றம், அதாவது எரிபொருளினுடைய விலையேற்றம் சர்வதேச சந்தையிலே எரிபொருளுக்கான, அதாவது ஒரு பீப்பா எரிபொருளுடைய விலையானது கிட்டத்தட்ட $114 அமெரிக்க டாலர்களையும் தாண்டி விட்டது என்ற ஒரு கருத்தானது இப்போது நிலவி வருகின்றது. எனவே அந்த விடயத்தை கருத்திலே கொண்டு இப்போது இலங்கையிலும் எரிபொருளுக்கான விலையேற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. இலங்கையில் எரிபொருள் நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது. இந்த எரிபொருள் நெருக்கடி ஏற்பட்டதனால் மின்சார விநியோகம் அல்லது மின்சாரத்திலும் மின்சாரத்துறை சார்ந்தும் இப்போது பெரும் நெருக்கடிகள் ஏற்பட ஆரம்பித்திருக்கின்றது. இது வெகுவாக அத்தனை துறைகளையும் பாதிக்க ஆரம்பித்திருக்கின்றது. இன்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பாராளுமன்றத்துக்குள்ளே விசேட உரை ஒன்றை ஆற்றியிருந்தார். இதிலே பலதரப்பட்ட மானியங்கள் மக்களுக்கு நாங்கள் கொடுக்க போகின்றோம். குறிப்பாக அஸ்வெசும கொடுப்பனவானது அதிகரிக்கப்பட போகின்றது. கடல் தொழிலாளர்கள், விவசாயிகளுக்கான மானியங்கள் வழங்க போகின்றோம். அதோடு 90 யூனிட்டுக்கும் குறைவாக மின்சார பாவனையாளர்களுக்காக அரசாங்கம் விசேட கொடுப்பன ஒன்றை செய்ய போகின்றது, அல்லது விசேட சலுகை ஒன்றை செய்ய போகின்றது என்ற அடிப்படையிலும் பல ஒதுக்கீடுகள் தொடர்பாகவும் இதற்காக 15 பில்லியனுக்கும் அதிகமான பணம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பாராளுமன்றத்துக்குள்ளே வைத்து தெரிவித்திருக்கின்றார். அவர் தெரிவித்ததிலே மிக முக்கியமான விடயங்கள் என்று பார்க்கின்ற போது இந்த அஸ்வெசும கொடுப்பனவு, குறிப்பாக 5000 ரூபாய் அஸ்வெசும கொடுப்பனவு பெற்றுக் கொண்டிருப்பவர்களுக்கு 2500 ரூபாய்கள் அதிகப்படுத்தி 7500 ரூபாயாகவும், 10000 ரூபாய் அஸ்வெசும கொடுப்பனவு பெறுகின்றவர்களுக்கு 15000 ரூபாய்களாகவும், 17000 ரூபாய் அஸ்வெசும கொடுப்பனவுகள் பெறுகின்றவர்களுக்கு 25000 ரூபாய்களாகவும் இப்போது அவர்களுடைய கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் இது இந்த மாதம் மாத்திரம்தான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் கடற்தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளுக்காக 3 மாதங்களுக்கான மானியங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடல் தொழிலாளர்களுக்கு இதுவரையிலே 100 ரூபாய் மானியமாக வழங்கப்படுகின்றது. இன்னும் ஒரு 50 ரூபாய் இப்போது கூட்டப்பட்டிருக்கிறது மானிய தொகையாக. குறிப்பாக சிறிய படகுகள், சிறிய இயந்திர படகுகளிலே கடல் தொழில் நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றவர்களுக்கு 1 லிட்டர் மண்ணெண்ணெயோ டீசலோ பெட்ரோல் எதுவாக இருந்தாலும் 50 ரூபாய் இப்போது இன்னும் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 100 ரூபாய், இப்போது 50 ரூபாயும் அது மானியங்களாக வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 1 லிட்டருக்கு இந்த 180 ரூபாய், அதாவது 50 ரூபாய் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. இது 25 லிட்டர், ஒரு நாளைக்கு 25 லிட்டர் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறதாம். கிட்டத்தட்ட 50 படி பார்த்தால் 25 லிட்டருக்கு 1250 ரூபாய்கள் வரையிலே ஒரு நாளுக்காக இந்த மீனவர்களுக்கு மானியமாக கொடுக்கப்பட போகின்றது. அடுத்த கட்டமாக அது 25 நாட்களுக்கு கொடுக்கப்பட போகின்றது என்ற செய்தி வந்திருக்கின்றது. 1 லிட்டருக்கு 50 ரூபாய் அதிகரிக்கப்பட்டு 25 நாட்களுக்கு, அது அதாவது ஒரு மாதத்தில் 25 நாட்கள் கணக்கிடப்பட்டு மொத்தமாக 31250 ரூபாய்கள் ஒவ்வொரு அதாவது இந்த கடல் தொழிலை மேற்கொள்கின்றவர்களுடைய வங்கி கணக்குகளுக்கு வரப்போகின்றது என்ற செய்தியை வழங்கி இருக்கின்றார். இதே நீண்ட நாள் மீன்பிடி படகுகளுக்கு, குறிப்பாக அவர்கள் மாத கணக்கிலே கடல் தொழிலுக்கு சென்று வருவார்கள் அல்லது மாத கணக்கிலே சென்று வருவதனால் அவர்கள் செல்கின்ற எரிபொருள், அதாவது 1,50,000 ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்பட போகின்றது ஒரு பயணத்திற்காக, எரிபொருளுக்காக என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது. இது கடல் தொழிலாளர்கள், குறிப்பாக தினம் மண்ணெண்ணெய் எடுத்து கடல் தொழிலுக்கு செல்கின்றவர்களுக்கு இதை விட அதிகமாக அவருடைய செலவு இருக்கும், மண்ணெண்ணெய் செலவு அதிகமாகவே இருக்கும். ஆனாலும் இந்த கொடுப்பனவானது ஏதோ ஒரு வகையிலே அவர்களுக்கு உதவும் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். ஏதோ ஒரு ஆறுதலை கொடுக்கும் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். இதைத்தான் இப்போது அரசும் சொல்லி இருக்கின்றது. மக்களுக்கு இந்த நெருக்கடியை தீர்ப்பதற்காக ஒரு சிறிய அளவிலான ஒரு சலுகைகளை வழங்குகின்றோம் என்றும், விவசாயிகளுக்கும் அதே போன்ற மண்ணெண்ணெய் அல்லது எரிபொருளுக்கான சலுகைகள் வழங்கப்பட இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது.
மேலும் இந்த எரிபொருள் தட்டுப்பாட்டின் காரணமாக மின்சார விநியோகத்திலே கொஞ்சம் சிக்கல் நிலை ஏற்பட ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக எரிபொருள் விலையேற்றம், எரிபொருள் தட்டுப்பாடு, வறட்சியான காலநிலை இவையெல்லாம் கருத்திலே கொண்டு அனல் மின் நிலையம் உருவாக்குதல் இந்த விடயங்களை எல்லாம் மக்களுடைய தலையிலே கட்ட முடியாது என்பதை சொல்லி 90 யூனிட்டுக்கும் குறைவாக மின்பாவனையாளர்களுக்காக இப்போது விசேட சலுகை ஒன்றை அரசு செய்வதற்கு தீர்மானித்திருக்கின்றதாம். கிட்டத்தட்ட 15 பில்லியன் ரூபாய்கள் இதற்காக அரசாங்கம் ஒதுக்கி இருக்கின்றதாம். குறிப்பாக மேலதிக கொடுப்பனவுகள் 3 மாதங்களுக்கு வருகின்ற போது அல்லது மேலதிகமாக அவருடைய கட்டணங்கள் 3 மாதங்களுக்கு வருகின்ற போது அந்த பொறுப்பை அரசாங்கமே எடுக்க போகின்றது. அதாவது மக்களின் தலையிலே நாங்கள் இதை திணிக்க விரும்பவில்லை. 15 பில்லியன்களை ஒதுக்கி 3 மாதங்களுக்கு இந்த மேலதிக செலவுகளை அரசாங்கமே பார்க்க போகின்றது என்ற செய்தியையும் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இப்போது விசேட சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது மிக மிக முக்கியமான விடயம். இருந்தாலும் எரிபொருள் நெருக்கடியால் இன்னும் நிலைமை மோசமடைய போகின்றது. இது இலங்கையில் மாத்திரமல்ல என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ஆசிய நாடுகள் எரிபொருள் நெருக்கடியால் பெரும் சிரமங்களை எதிர்கொள்கின்றது. இதற்கு மிக முக்கியமான காரணம் ஈரான் இஸ்ரேல் அமெரிக்க யுத்தம் என்பது மறுத்துவிட முடியாத ஒரு உண்மை. இதன் காரணமாக சர்வதேச சந்தையில் உலக சந்தையில் ஏற்படுகின்ற கச்சா எண்ணெய்க்கான விலையேற்றம், அத்தோடு இந்த எண்ணெய் விநியோகம் தடைப்பட்டிருப்பதன் காரணமாக மிக பெரும் சிக்கல் நிலைமைகள் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆசிய நாடுகள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றன என்பது மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. இந்த நிலைமையிலே இது ஆசிய நாடுகளை மாத்திரமல்ல, ஐரோப்பாவிலே கூட எரிபொருளுக்கான விலையேற்றம் அதிகரித்திருக்கிறது. அமெரிக்காவிலே 41% எரிபொருளுடைய விலையேற்றம் உயர்ந்திருக்கின்றது. ஆனால் இலங்கையிலே 37% இருக்கின்றது. இப்படியாக இங்கிலாந்து, பிரான்ஸ் போன்ற பல நாடுகளிலும் எரிபொருளுக்கான விலையேற்றம் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. இது இலங்கையையும் கடுமையாக பாதிக்க ஆரம்பித்திருக்கிறது. இந்த நிலைமை தொடர்ச்சியாக நீடித்தால் இது கையறு நிலை அல்லது கைமறி செல்கின்ற நிலைக்கே சென்றுவிடும். அந்த அளவிற்கு மோசமாக பாதிக்கும். காரணம், எல்லா உற்பத்தி பொருட்கள் அல்லது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய அத்தனை பொருட்களுடைய விலையும் அதிகரித்துவிடும். இந்த எண்ணெய் அதாவது எரிவாயுவினுடைய விலையேற்றத்தினால் உணவுப் பொருட்களுடைய விலை அதிகரித்துவிடும். உரம் கிடைக்காத நிலை காணப்படும். இதனால் விவசாயத்திலே பெரும் வீழ்ச்சி ஏற்படும். விவசாயத்திலே வீழ்ச்சி ஏற்பட்டால் உணவு தட்டுப்பாடு ஏற்படும் என்று பல நெருக்கடிகளை இலங்கை எதிர்கொள்ளும். இலங்கை மாத்திரமல்ல, உலகிலே பல நாடுகள் எதிர்கொள்ளும் என்பது மிக முக்கியமான விடயம். அதோடு இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது, இந்த இலங்கை தேசிய தொலைக்காட்சி என்று சொல்லப்படுகின்ற ரூபவாகினி கூட்டுத்தாபனம், இந்த ரூபவாகினி கூட்டுத்தாபனம் இலங்கையுடைய தேசிய தொலைக்காட்சி என்று சொல்லப்படும் ரூபவாகினி கூட்டுத்தாபனத்துடைய முன்னாள் தலைவராக இருந்த சரத் கொங்கஹே என்று சொல்லப்படுகிற நபர் மற்றும் முன்னாள் பணிப்பாளராக இருந்த தேவப்பிரிய அபேசிங்க என்ற 2 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினரால். ஏன் இந்த 2 பேரும் கைது செய்யப்பட்டார்கள் என்று பார்க்கின்ற போது, இந்த 2 பேரும் கோட்டாபய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச காலங்களிலே அந்த பொறுப்புகளில் இருந்தவர்கள். அதாவது ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவராக சரத்தும் அதனுடைய பணிப்பாளர் நாயகமாக இந்த தேவப்பிரிய அபயசிங்க போன்றவர்களும் இருந்தார்கள். எனவே இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். நேற்றைய தினம் இந்த கைது இடம்பெற்றிருக்கின்றது. ஏன், எதற்காக என்று பார்க்கின்ற போது, மிக பெரும் மோசடி, கிட்டத்தட்ட 14.57 மில்லியன்கள் வரையிலே அரசாங்கத்திற்கு நட்டம் ஏற்படுத்தி இருக்கின்றார்களாம் இந்த ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தினூடாக என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது. இதனோடு பலர் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதிலே பெரும் முதலை என்று சொல்லப்படுகின்ற ஹெகேலிய ரம்புக்வெல தான் மூல காரணமே, இந்த மோசடிகளுக்கெல்லாம் மூல காரணமே என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது. என்னதான் பிரச்சனை என்று பார்க்கின்ற போது, இந்த ரூபவாகினி கூட்டுத்தாபனத்திலே அங்கீகரிக்கப்பட்ட ஊழியர்களையும் விட அதிகமாக 6 பேரை உள்ளெடுத்திருக்கின்றார்கள். 6 பேரை வேலைக்காக எடுத்திருந்தாலும் பரவாயில்லை. அப்படி எடுக்கப்பட்ட 6 பேரையும் இந்த ஹெகேலிய ரம்புக்வெலவினுடைய வீட்டிலே அல்லது ஹெகேலிய ரம்புக்வெலவினுடைய தனிப்பட்ட ஊழியர்களாக பணியமர்த்தி இருக்கின்றார்களாம். ஆனால் ஹெகேலிய ரம்புக்வெல அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கவில்லை. மாறாக ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தினூடாக அரசு சம்பளமாக அவர்களுக்கு சென்றிருக்கின்றது. ஆனால் அரசாங்கத்திற்கு அவர்கள் வேலை செய்யவில்லை. அரசாங்கத்தின் மிக பெரும் ஊழல்வாதியாக இருந்த இந்த ஹெகேலிய ரம்புக்வெலவுக்கு தான் அவர்கள் தனிப்பட்ட பணியாளர்களாக தனிப்பட்ட ஊழியர்களாக வேலை செய்திருக்கின்றார்களாம். இது தொடர்பாக விசாரணைகள் இடம்பெற்று இப்போது மிக முக்கியமாக 2 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த ஹெகேலிய ரம்புக்வெலவுக்கு இது ஒன்றும் புதிய வழக்கு இல்லை. இதே போன்று இன்னும் 10 வழக்குக்கு மேல் இருக்கின்றது. அதில் மிக முக்கியமான வழக்குகள் இருக்கின்றது. குறிப்பாக இதே போன்றுதான் தன்னுடைய உறவினர்களை எல்லோருமே தான் இருந்த அமைச்சுக்கு கீழே வேலை செய்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு அவருடைய பெயர் விவரத்தை போட்டு அரசாங்கத்திடம் சம்பளம் எடுத்திருக்கின்றார். ஆனால் அப்படி ஒருத்தரும் வேலை செய்யவில்லை. அப்படி வந்த சம்பளம் எல்லாம் அவருடைய மகனுடைய வங்கி கணக்குக்கு சென்று அது பதுக்கப்பட்டிருக்கின்றது. இதனால் மிக பெரும் மோசடி என்று வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு பல நாட்களாக அவரும் அவருடைய மகனும் சிறையில் இருந்தார். அது சார்ந்தவருடைய மனைவி மற்றும் மகள் எல்லோருமே சிறை செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இப்படியாக பல விடயங்கள், பல வழக்குகள் ஹெகேலிய ரம்புக்வெலவுக்கு எதிராக இருக்கின்ற
போது இப்போது அடுத்த வழக்கு இப்போது பூதாகரம் பெறுகின்றது என்று தான் சொல்ல வேண்டும். அடுத்த வழக்கான இந்த ரூபவாகினி கூட்டுத்தாபன வழக்கினுடைய மூல காரணமாக இந்த கெஹலிய ரம்புக்வெல தான் இருக்கின்றார். எனவே விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இது சார்ந்த அதிகாரிகள் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் நாட்களிலே மீண்டும் ஒரு முறை கெஹலிய ரம்புக்வெல விசாரணைக்கு அழைக்கப்பட்டு கைது செய்யப்படலாம் என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.